ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது 6th ஃபஸ்ட் ஸ்டாண்டில் இருக்க இயல் 1ஓட செகண்ட் பார்ட்டு தான். இது ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உள்ளத்தை மகிழ்விப்பது டேஸ் தமிழாகும். இசை. மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர். ஆன்சர் இலை. அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? ஆன்சர் கீரை. அருகு, கோரை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர். ஆன்சர் புல். நெல், வரகு போன்ற தாவரங்களின் இலைப்பெயர். ஆன்சர் தாள். மல்லிச் செடியின் இலைப்பெயர் என்ன? ஆன்சர் தலை. சப்பாத்தி, கள்ளி, தாளை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? ஆன்சர் மடல். கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? ஆன்சர் தோகை. பனை, தென்னை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? ஆன்சர் ஓலை. கமுகு மரத்தின் இலைப்பெயர் என்ன? ஆன்சர் கூந்தல். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்? ஆன்சர் எண்கள். வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கலித்தொகை மற்றும் திருக்குறள். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நற்றிணை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் அகநானூறு. உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம் மற்றும் திருமுருகாற்றுப்படை. மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் அகநானூறு மற்றும் திருக்குறள். ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருக்குறள் மற்றும் தொல்காப்பியம். மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருக்குறள். செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பெரும்பானாற்றுப்படை. ஒளி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் அறிவுமதி. தொன்மை என்னும் சொல்லின் பொருள்? ஆன்சர் பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஆன்சர் இடது பிளஸ் புறம். சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது? ஆன்சர் சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது? ஆன்சர் கணினி தமிழ். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? ஆன்சர் நற்றிணை. ஆழ அமைக்கி முறுக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஔவையார். தினையளவு போதா சிறுபுனல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கபிலர். கடல் நீர் முகவா கமுஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கார் 40. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யார்? டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் யார்? டாக்டர் கை சிவன்.